நேர்மையும் நீதியையும் தன்னோட உயிர் மூச்சாக கொண்டு வாழும் நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு? இவங்களுக்கு இவங்களோட குணாதிசயங்கள் என்ன? இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமாக அமைஞ்சிருக்கா? இவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். துலாம் ராசி அப்படிங்கிறது ஒரு காற்று ராசிங்க. இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே காற்றை போல கலந்து இனிமையாக பழக்கக்கூடியவங்க. தோற்றத்தில் அழகும் கவர்ச்சியும் உடையவங்க இந்த ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே நடை உடை பாவனைகளில் ஒரு வசீகரத்தன்மை இவங்ககிட்ட இருக்கும். இந்த ராசி சுக்கிர பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி தாங்க இந்த துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்காரர் பார்த்தீங்களா, தீராத பிரச்சனையை கூட நொடியில் தீர்த்து வைக்கக்கூடியவங்க இந்த துலாம் ராசிக்காரர். நீதி நேர்மையுடன் வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்க. இவங்க அற்புதமான குணநலன்கள், ரொம்ப வித்தியாசமான ஒரு குணநலன்களாக இருக்கும். துலாம் ராசி ஒரு காற்று ராசிங்க. மேலுமே இந்த துலாம் ராசிக்காரர் பார்த்தீங்களா, இவங்ககிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி அவங்களோட பேச்சு திறன் தாங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையுமே அசால்ட்டாக தீர்ப்பாங்க. யாராவது 2 பேர்த்துக்கு சமரசம் செய்ய வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, துலாம் ராசிக்காரர் அழைத்தாலே போதுங்க, பிரிந்த எதிரிகளும் கூட ஒன்று சேர்ந்து விடுவாங்க. சுறுசுறுப்பு, எந்த நேரமுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. மேலுமே எந்த நேரமே இந்த சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரர் இந்த ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம். பாசிட்டிவ் விஷயங்களை பேசுபவர்களை கண்டாலே இவங்களுக்கு பிடிக்குமா? அதே மாதிரி அனைவராலும் கவர்ந்திழுக்கும் தோற்றமுடையவங்க. அழகான தோற்றத்தை போலவே இவங்களோட பேச்சிலுமே மென்மையை கொண்டிருப்பாங்க. அதே மாதிரி எல்லாத்தையுமே சந்தோஷமாக வைத்திருக்கக்கூடியவங்க. பணம் சம்பாதிப்பதில் இவங்க கெட்டிக்காரர் அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்தையுமே மதித்து அவங்களோட உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவங்க. பொதுவாகவே இந்த ராசிக்காரர் பார்த்திங்களா, ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வித்தியாசம் பார்க்காம எளிமையாக பழகக்கூடியவங்க. எல்லாத்தையுமே எளிதில் புரிந்து கொள்வாங்க. மற்றவங்க நினைப்பதை கண்டுபிடித்து விடுவாங்க. மேலுமே கெட்டதையுமே நல்லதையும் தரம் பிரித்து அறிந்து கொள்ளக்கூடியவங்க இந்த ராசிக்காரர் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே தெய்வ பக்தி அதிகம் நிறைந்தவர். இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது? இவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்ட பொருளால் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு பல்வேறான மாற்றங்கள் அவங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது என்ன அப்படிங்கிறத வாங்க விரிவாக பார்க்கலாம். இந்த துலாம் ராசியில் பார்த்தோம்னா சித்திரை 3-4 பாதங்கள் முதல் சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்கள் முடிய நம்மளுடைய துலாம் ராசிக்குரிய நட்சத்திர ரீதியான பலன்கள். மேலுமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக நம்மளுடைய துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பல வகையான யோக பலன்களை பெற முடியுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே சுபகாரியங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். மனநிலையை பொறுத்த வரைக்குமே அமைதியான ஒரு சூழல் இருக்கும். மேலுமே அமைதி கொள்ளாமல் ஏதாவது ஒரு சிந்தித்து கொண்டே இருப்பீங்க. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப நல்லது. பண வரத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் வரக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கும். மேலுமே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்களுடன் கோபமாக பேசும் சூழ்நிலைகள் ஏற்படும். ஸோ பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. கோபத்தையுமே கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, அதுதான் இந்த காலகட்டத்தில் நல்லது. மேலுமே மனைவி குழந்தைகளோட உடல் நலத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே சதா எதையாவது யோசித்து கொண்டே இருப்பீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ரொம்ப கவலையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய உத்திகளை கையாளும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண போகிறீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்குமே முன்னேற்றம் காண போகிறீங்க. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியை பற்றிய எண்ணங்கள் பார்த்திங்களா இந்த டைமில் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய உத்திகளை கையாண்டு தொழிலில் முன்னேறுவீங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியை பற்றிய எண்ணங்கள் இந்த டைமில் உங்களுக்கு அதிகரித்து படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோமா நட்சத்திர ரீதியாக நம்மளுடைய துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் பெற போகிறாங்க. சித்திரை 3-4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் இருப்பவங்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. மேலுமே கணவன் மனைவிக்குள்ள இடையே இருந்து வந்த இடைவெளியானது குறைய ஆரம்பிக்கும். குழந்தைகளோட எதிர்காலம் பற்றிய சிந்தனையுமே அதிகரிக்கும். எந்த காரியத்திலுமே ஈடுபடுறதுக்கு முன்னாடி எதையுமே பிளான் பண்ணி செய்வது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து நீங்கள் செய்வது ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது. பணவரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் கொஞ்சம் தாமதப்படக்கூடிய காலகட்டமாக தான் நம்மளுடைய
துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோமா, சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பாராத செலவுமே உங்களுக்கு இந்த டைமில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே சொத்து மனை சம்பந்தமான காரியங்களில் தடை தாமதம் இது எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இறை வழிபாடுகள் செய்யுங்க, நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். வீண் பயம் ஏற்படும். ஏற்கனவே செஞ்ச காரியங்களுக்கான பலன்களை அடைய வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு இருக்கும். வீண் வழக்கு விவகாரங்கள் எல்லாமே இந்த டைமில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக நம்மளுடைய சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோமா, விஷாகம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சில பேர்த்துக்கு வெளியூர் பயணம் செல்லக்கூடிய ஒரு யோகமே அமைய போகுது. எதிர்பாலினத்தாருடன் பழகும்போது ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மனதில் தெம்புமே அதிகரிக்கும். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தால் கூட அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சக்தியுமே இருக்கும். மகிழ்ச்சியுமே அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே நீங்கள் பரிகாரமாக சுக்கிர பகவானுக்கு அர்ச்சனை செய்ய குடும்பத்தில் ஒற்றுமையான ஒரு சூழலானது இருக்கும். பொருள் சேர்க்கையுமே அதிகரித்து இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு யோகமாக அமைய இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் சுக்கிர பகவானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தோமா, நம்மளுடைய துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் இந்த வாரத்தில் சாதகமாக அமைஞ்சிருக்கு, என்னென்ன பலன்கள்லாம் பாதகமாக அமைஞ்சிருக்கு வாங்க விரிவாக பார்க்கலாம். சாதகமான பலன்கள் அப்படின்னு எடுத்துட்டோமா, குரு 10ல் அமர்ந்து உங்களோட குடும்ப ராசியை பார்வையிடுகிறாரு. ஸோ சுபகாரிய தடைகள் எல்லாமே நீங்கள் ஆரம்பிக்கும். தொழிலும் பார்த்திங்களா சிறப்பாக இருக்கும். வணிகத்தில் நல்ல லாபமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக மாறப்போகுது. சுகஸ்தானத்தை குரு பார்வதனால வீடு வாசல் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் முதலிய அம்சங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஒவ்வொன்றுமே வெற்றியாக அமையும். 12ல் சுக்கிரன் இருப்பது ஒரு நல்ல அமைப்பு தாங்க. சுப செலவுகள் அதிகரிக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புமே உங்களுக்கு கிடைத்து பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்தோமா, கலைஞர்களுக்கு லாபம் வரும். ராசியில் செவ்வாய் புதனோடு அமர்ந்திருக்கிறதுனால அண்ணன் தம்பி உறவு முறைகள் சுமூகமாக கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே பழைய நகையை போட்டுவிட்டு புதிய நகைகளை எல்லாமே வாங்கும் யோகமே உங்களுக்கு காத்திருக்குங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு யோகமான பலன்கள் எல்லாமே நிறைய காத்திருக்கு. அடுத்ததாக பார்த்தோமா, நம்ம ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும். நம்மளுடைய துலாம் ராசிக்காரர் எதில் அப்படின்னா 12ல் சூரியன் இருக்கிறதுனால அலைச்சலை குறித்து கொள்வது ரொம்ப நல்லது. 5ஆம் இடத்துல சனி ராகு இணைந்து இருக்கிறதுனால குழந்தைங்க விஷயத்தில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்க வேணும். மேலுமே செவ்வாய் சப்தம ஸ்தானத்தில் பார்வையிடுகிறதுனால மனைவி கணவன் ஆரோக்கியத்தில் சற்று நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. ராசி கட்டங்களில் 7ஆவதாக வரும் ராசி தாங்க இந்த துலாம் ராசி. இந்த ராசியோட அதிபதியாக இன்பங்களுக்கு காரகனான சுக்கிர பகவானே இருக்கிறாரு. ஸோ துலாம் சுக்கிர பகவானின் ஆட்சி விடி அப்படிங்கிறதுனால இந்த ராசியில் பிறக்கும் நபர்களோட குடும்பம் பெரும்பாலுமே ஓரளவுக்கு வசதி படைத்த குடும்பமாகவே இருக்கும். இந்த ராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரிங்க, பெண்களாக இருந்தாலும் சரிங்க, நல்ல ஒரு தோற்ற பொலிவோடு பிறரை கவர்ந்திழுக்கும் கவர்ச்சி தன்மையுமே கொண்டிருப்பாங்க. இத்தகைய துலாம் ராசிக்காரர் தங்களோட வாழ்வில் எப்போதுமே நல்ல ஒரு வாழ்க்கை வாழ சிறப்பாக அவங்களோட வாழ்க்கையில் நடக்க அவங்க என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க விரிவாக பார்க்கலாம். இந்த துலாம் ராசிக்காரர் தங்களோட வாழ்வில் நல்ல பலன்கள் நன்மைகள் எப்போதுமே ஏற்பட வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை நாளில் வீட்டில் லட்சுமி மற்றும் குபேரரோட படங்களுக்கு முன்னாடி சிறிது கற்கண்டுகளை நீங்கள் நைவேத்தியமாக வைத்து தீபதூப ஆராதனை எல்லாமே நீங்கள் போட்டு லட்சுமி குபேரர் மந்திரங்களை 108 முறை சொல்லி நீங்கள் துதித்து வணங்கி வர்றது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு சென்று நவகிரக சன்னதியில் சுக்கிர பகவானுக்கு மல்லிகை பூக்களை நீங்கள் போட்டு சர்க்கரை கற்கண்டுகள் போன்றவை எல்லாமே நீங்கள் நைவேத்தியமாக வைத்து படைத்து நெய் தீப தூபம் ஏற்றி சுக்கிர பகவான் மந்திரங்களை துதித்து நீங்கள் வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. மேலுமே வருடத்திற்கு ஒரு முறை சுக்கிர பகவான் தலமான கஞ்சனூர் கோவிலுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்கள் கோவிலுக்கு சென்று வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சுக்கிர பகவான் பெண்கள் மற்றும் விலங்குகள் மீது ஆதிக்கம் செலுத்தும் கிரகமாக இருக்கிறாரு. ஸோ எனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா வசதி குறைந்த பெண் குழந்தைகளுக்கு ஆடை அல்லது இனிப்பு இந்த மாதிரியான ஏதாவது பொருட்களை நீங்கள் தானமாக வணங்குவதாலும் பசுமாடுகள் நாய்கள் குரங்குகள் பறவைகள் போன்ற உயிரினங்களுக்கு உணவு கொடுப்பதாலும் சுக்கிர பகவானோட கருணையான பார்வை உங்கள் மீது பட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தோஷத்தை நீக்கும் ஒரு அற்புதமான பரிகாரமாக சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம
நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் வியூவர்ஸ்